அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஸ்பைசியான கேரளா ஸ்டைல் பீஃப் சில்லி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் சில்லி ரெடி பண்ணிடலாம். குக்கரில் 350 கிராம் பீஃப் எடுத்திருக்கேங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேங்க. 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் ஆகிடுச்சு. விசில்லாம் அடங்கிடுச்சுங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். நம்மளோட பீஃப் நல்லா வெந்திருக்குங்க. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்கு வேண்டி தாங்க சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நம்மளோட மிளகாய் தூளே சேர்த்திக்கலாங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேங்க. உப்பு, பீஃப் வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்திட்டோம், அதனால் நம்ம பார்த்துட்டு தாங்க உப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேங்க. சோம்பு அம்மியில் வச்சு கொஞ்சம் தட்டி எடுத்திருக்கேன், அதுவும் 1 டீஸ்பூன். வரமிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸுங்க, இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கியிருக்கேங்க. அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது பீஃப் வேக வச்ச தண்ணிங்க, அது சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்திக்கிங்க. நல்லா பேஸ்ட் ஆனதுமே நம்ம வேக வச்சுருக்கிற பீஃப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நான் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க சேர்த்திருக்கேன், அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேனில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேங்க. நம்ம கேரளா ரெசிபி செய்கிறதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணோன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சி நம்ம பீஃப்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பீஃப் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, நம்ம ஏற்கனவே அது வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதுங்க. இது ரொம்பவே ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்திக்கிட்டால் போதுங்க. பாருங்கள் பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு. இது நம்ம இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இது எதுக்கு நம்ம சேர்த்துறோன்னா அதோடய ஃப்ளேவர் இதில் இறங்குங்க, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சுக்கலாங்க. இந்த எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சில்லி சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கடிப்படுங்க, அதோட டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வெங்காயம் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் சில்லி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணினதுக்கு நன்றி.